அதான் என்ன கேள்வின்னு சொன்னால், ஏன் இமாம் அபு ஹனீஃபா வந்து என்ன ஒரு சிம்பிளாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச எத்தனையோ விஷயங்கள் ஹந்தலாட செய்தி என்னென்ன மாதிரி மற்ற செய்திகள் எவ்வளோ இருக்குது. அப்படி புரிஞ்சிக்கிற டைமில் ஏன் இமாம் அபு ஹனீஃபா இந்த என்னது ஈமான் கூடாது குறையாது அப்படின்னு சொன்னார் அப்படின்றது. அதாவது என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து செயல்பாடோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சேர்த்து நாம் ஈமான் விளங்குறோம். புரிஞ்சுக்கொள்ளணும் சரியா? கூடாது குறையாதுன்ற வரத்துக்கு முன்னால் நாங்கள் ஈமான விளங்குறது எப்படி, அபு ஹனீஃபா ஈமான விளங்கினது எப்படின்றதை புரிஞ்சுக்கொள்ளணும். நாங்கள் எங்களுடைய செயல்கள் இருக்குதே, செயல்களில் டவுன் ஆகிடுறோமே, இதை ஈமான குறவுன்னு நாங்கள் என்ன செய்கிறோம் விளங்குறோம். செயல்கள் அதிகமாகக்குள்ள ஈமான் அதிகமாக விளங்குறோம். இமாம் அபு ஹனீஃபா செயலை ஈமானுக்குள்ளே என்ன செய்யலை, எடுக்கலை. செயலை என்ன செய்யலை, ஈமானுக்குள்ளே எடுக்கலை. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், அல் ஈமானு என்னது, இஅ்திகாதும் பில் கல்ப், உள்ளத்தால் நம்புவது, வனுத்துக்கும் பில் லிசான் வ அமலும் பில் ஜவாரிஹ், உடலால் செய்வதும் ஈமான் தான் சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறார், நம்பிக்கை. அல்லாஹ்வை நம்ம என்ன செய்கிறோம், நம்புகிறோம். மலக்குமாரை நம்புகிறோம், வேதங்களை நம்புகிறோம், கதிரை நம்புகிறோம், தூதர்களை நம்புகிறோமே. இதில் எந்த மாற்றம் எப்பயும் வரதில்லையே, இதில் எந்த மாற்றமும் எப்பயும் வரதில்லை. அல்லாஹு தாலா நம்பினது தான். தொழாதவனே என்ன செய்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் என்ன செய்கிறான், நம்புகிறான். இந்த ஈமானோடு அவர் என்ன செஞ்சிட்டார், அந்த ஈமானுடைய பகுதியை சுருக்கிட்டார். இது முதல் காரணம். ரெண்டாவது, ஏற்பட்ட சில சுபுகத்துக்கள் அந்த காலத்தில். இப்போ நான் உங்களுக்கு அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தலாம். உதாரணமாக இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நீங்கள் மூமினான்னு கேட்குறாரு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க பதில்? நீங்கள் எல்லாம் மூமி, அப்போ கன்ஃபார்ம் சொர்க்கம். ஏன் இன்ஷா அல்லாஹ் சொன்னீங்க? இப்போ நீங்கள் இப்போ இன்ஷா அல்லாஹ் சொன்னீங்க. அதாவது இப்போ கன்ஃபியூஸ் ஆகிற கேளுங்க, நாங்கள் வந்து மூமின், ஆனால் சொர்க்கம் போவாமான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் தெரியுமா, இன்ஷா அல்லாஹ்ன்றோம். நாம் உறுதியாக மூமினா இருந்தால் இன்ஷா அல்லாஹ் தேவையில்லை. நம்ம உறுதியாக மூமினாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சொர்க்கம் நிச்சயமாக மூமின்கள் என்ன செய்வார்கள், நுழைவார்கள். ஏன் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறோம் தெரியுமா, நாங்கள் ஈமானில் சரியாக இருக்கிறோமா இல்லையா என்று எங்களுக்கு என்ன செய்யுது, டவுட் இருக்குது. இந்த இடம் வந்த உடனேயே இன்ஷா அல்லாஹ் அன முஃமின் அப்படி சிலர் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் முஃமின் தான். ஒரு சிலர் சொன்னாங்க, இது ஈமானில் சந்தேகத்தில் உள்ளவன் சொல்கிற வார்த்தை, ஈமானில் சந்தேகத்தில் உள்ளவன் சொல்கிற வார்த்தை. உறுதியாக மூமின்னு சொன்னால் அடுத்த பிரச்சனை என்ன செஞ்சிடும், உண்டாகிரும். இந்த பிரச்சனைகள் வார நேரத்தில் தான் இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அன முஃமின், நான் என்னது மூமின்னு சொல்லலாம், ஈமான் கூடாது குறையாது. இந்த இடங்கள் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு, எடுக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான சுபகத்துக்கள், இது மட்டுமல்ல, இது போன்ற சுபகத்துக்கள், சந்தேகங்கள், ஐயங்கள் சேர்ந்து ஈமான் இந்த பகுதி, அதாவது அமலோடு சேராத ஈமான். நம்ம ஈமான அக்கீதான்னு விளங்கலாமா இல்லையா? ஈமான இப்போ அந்த காலத்தில் அக்கீதான்னு தனியொரு வார்த்தைகளை நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம். ஈமான் அக்கீதான்னு விளங்க, அந்த பகுதியில் உள்ள ஈமான் கூடாது குறையாது. ஆனால் நாங்கள் ஈமான் கூடும் குறைவுன்றதை நாங்கள் எப்படி விளங்குறோம், தொழுகையில் ஏற்படுற குறைவு செயல்பாடுகளை வச்சு தான் நாங்கள் ஈமான் கூடாது குறைவுன்னு வழங்குறோம். அதாவது நம்ம செயல்பாடுகள் உள்ள குறைவுகள். திடீர்னு நம்ம வந்து ஒரு சுன்ன தொழுகை விட்டோம்னா நம்ம ஈமான் குறைஞ்சிட்டோம், நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டோம் ஈமான் குறைஞ்சிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்குள்ளே வராது, நம்பிக்கை மட்டும்தான் என்ன செய்யும், அதுக்குள்ளே வர மாட்டோம். இதுதான் அதுக்கான காரணம். மற்ற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஹதீஸ்கள்லாம் தெளிவாக இருக்கும். சுபுகத்து கவியாக இருந்தால், ஐயம் வந்து என்னது பலமாக இருந்தால், இதுக்கெல்லாம் மாற்று வழக்கம் தான் என்ன செய்யும், தோன்றும். அது கூட என்ன செய்யலாம், காரணமாக சிந்திக்கலாம். அல்லாஹு அலம். நான் வந்து ரசூலுல்லாஹ்வோட இருக்கும்போது நான் வீட்டுக்கு போய் மற்ற விஷயங்கள் செயல்பாடுகள் இது குறையுது அப்படிங்கிறத தெளிவாகவே தெரியுது. அவர் செயல்பாட்டில் தான் அந்த பிரச்சனை வரணும். அது இமாம் ஹனீஃபா அவர்களுக்கு அந்த செயல்பாட்டினால உள்ளது அப்படிங்கிற ரீச் ஆகாமலே போயிடுச்சா, அதனால தான் அந்த அளவு ரெண்டு கொண்டாடா. இந்த ஹதீஸ் கிடைக்காம, இந்த ஹதீஸ் வந்து இமாம் அபு ஹனீஃபாவுக்கு கிடைச்சதா இல்லையா அப்படின்றத வச்சு நான் பதில் சொல்லலை. ஏண்டா அவர் அந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்யவும் இல்லை. இமாம் அபு ஹனீஃபா வழியா என்னது கிடைக்கும். ஏன்னா இமாம் அபு ஹனீஃபாவுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் இமாம் அபு ஹனீஃபா என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல ஒரு முஜ்தஹித். ஹதீஸ் கொஞ்சம் தான் அவருக்கு என்ன செஞ்சது, கிடைச்சிது. ஹதீஸ் வந்து அவர் கொஞ்சம் தான் கிடைச்சிது. மற்ற அவர் கொஞ்சம் பிந்திய காலங்களில் தான் அறிஞராக என்ன செய்கிறார், மாறுறார். அவர் வியாபாரியாக இருந்தவர். பிந்திய காலங்கள் ஃபிக்ஹ் அவர்கிட்ட என்ன செஞ்சது, மிகச்சது. ஆனால் ஹதீஸில் இல்லைண்டா அப்புறம் ஹதீஸ்லேயே நின்றார். மற்றதுக்கெல்லாம் இஜ்திஹாத் செய்ய என்ன செஞ்சார், ஆரம்பித்தார். அதனால் சில தவறுகள் என்ன செஞ்சது வந்துச்சு. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஹதீஸை வச்சு பதில் சொல்ல இல்லாத காரணம், அந்த ஹதீஸ் அவருக்கு ரீச் ஆயிச்சா இல்லையா என்ற இது எங்களுக்கு தெரியாது. அதனால் பொதுவான பதில் சொன்னேன், எப்படி அதை அணுகிரிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. வசாதஹும் ஈமானா அப்படின்றதுக்கெல்லாம் அவங்க தஅவீல் தான் செஞ்சாங்க. இது வந்து உண்மையிலே மிக முக்கியமான கேள்வி. வசாதஹும் ஈமானா, அவர்களுக்கு என்னது, அது ஈமானை அதிகரித்தது அப்படின்றதுக்கெல்லாம் என்ன விளக்கம் அப்படின்றது உண்மையில ஆச்சரியம். நிறைய வசனங்கள், வசாதஹும் வஸித்னாஹும் ஹுதா,
அது வசித்னாஹும் ஹுதா என்பதை விட வசாதஹும் என்னது ஈமானா, அவர்களுக்கு ஈமானை தவிர வேறு எதுவும் அதிகரிக்கவில்லை அப்படின்றலாம் குர்ஆன் வசனம் வருது. அந்த ஈமானுக்கெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, வேறு மாற்று விளக்கங்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதான பிரச்சனை என்னென்னா மாற்று விளக்கம். ஈமான் என்ற அந்த சொல்லை அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, அசல் ஈமானை விட ஃபராயியத்தான ஒரு பகுதியாக என்ன செய்கிறாங்க அவங்க விளங்கப்படுத்துறாங்க. ஆனால் ஒவ்வொரு இன்றைக்குள்ளவங்க அந்த இப்போ இன்றைக்கு இவ்வளோ தெளிவு அப்படி இருந்தும் கூட இமாம் அபூ ஹனீஃபாவுடைய அந்த வார்த்தையே பிடிச்சி நிற்கிறவங்க என்ன செய்கிறாங்க இந்த வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் அடுத்தது இதுக்கு சப்போர்ட்டிவாக என்ன செஞ்சாங்கன்னா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தில் ரசூலுல்லாஹ் நேரடியாக சொன்ன மாதிரி ஒரு செய்தி இருக்கணுமே. இப்போ அந்த இதுக்கு ஒரு மாற்று விளக்கம் அவங்க சொல்லலாம் என்னென்னா ஃபஸாதஹும் ஈமானா, ஈமான் அதிகரிச்சுது. குறைஞ்ச சப்ஜெக்ட் அதில் இல்லை தானே, ஒரு வார்த்தை சொல்கிறேன் சரியா, குறைஞ்ச சப்ஜெக்ட் அதில் இல்லை. இது பெரிய பிரச்சனை. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துக்கு வந்து ஈமான் குறைஞ்சது அப்படி என்ன மாதிரி எதுவும் என்னது காண முடியலை. ஹதீஸில் நீங்கள் எங்கே பார்க்கலாம் ஈமான் என்னது குறைஞ்சது என்ற பகுதியை காண மாட்டீங்க. அதிகரிச்சது தான் என்ன செய்யும் வரும். அப்போ அதனால் ஒரு ஹதீஸை கட்டினாங்க, அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும் குறையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ இது எங்கள்லேயும் கொஞ்சம் பேர் இப்படி வேலை என்ன செஞ்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டிவாக கேட்டேன். அதை இமாம் இப்னு ஜௌசி என்ன செய்கிறாருன்னா கிதாபுல் மௌதுஆத் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸில் இதில் கொண்டு வரார். இப்போ பாருங்கள், குர்ஆனுக்கு முரண்பட்டால் தானே நிராகரிக்கணும், உடன்பட்டால் நிராகரிக்கணும். இது உடன்படுது. எது அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும் குறையும். நாங்கள் என்ன சொல்கிறோம், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் என்றோம். இது என்ன சொல்கிறோம், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ். ஆனால் ஒத்து வருது. அல் ஈமானு யஸீது வ யன்குஸ் அகீதாவுக்கு ஒத்து வருது. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொல்லலைன்றதுக்கு எங்களுக்கு எப்படி ப்ரூஃப் என்று சொன்னால், குர்ஆனுடைய தன்மைக்கும் ஹதீஸுடைய தன்மைக்கும் ரசூல் கருத்து முரண்பாடு வரலாற்றில் ஏற்பட்டதை வச்சு நம்ம உறுதியாக சொல்லுவோம். இப்படி ஒரு சப்ஜெக்டே என்ன செய்யலை இருக்கவே இல்லை. அல் ஈமானு யஸீது வ யன்குஸ் இருக்கல. இரண்டாவது அதுக்காக வேண்டி இட்டு கட்டப்பட்டன்னு சொல்லலை, அறிவிப்பாளரில் பொய்யர் என்ன செய்கிறாரு இடம்பெறாரு. ஆனால் குர்ஆனுக்கு முரண்படுதா உடன்படுதான்றதை வச்சு தான் ஏற்றுக்கொள்ளும் நிராகரிப்போம்ன்றவங்க இது ஹதீஸ் சஹீன்னு சொல்லணும். இந்த ஹதீஸ் என்ன சொல்லணும், சஹீஹான ஹதீஸ். அறிவிப்பாளர் பொய்யராக இருந்தால் உண்மை சொல்ல மாட்டார். அவர் புகாரி பொய் சொல்ல மாட்டாருன்னு கேட்பாங்க தானே. புகாரி பொய் சொல்ல மாட்டார், பொய்யை உண்மை சொல்ல மாட்டாரா? ஷைத்தானே என்ன செஞ்சான், ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுத்தா. எனவே ஒருவேளை அந்த பொய்யருக்கு வந்து இந்த ஹதீஸ் என்ன செஞ்சுக்கலாம், எப்படி நான் அல்லாஹ் அலம் அதில் தவிர நான் பார்க்கணும் அவங்க என்ன சொன்னாங்க. அதாவது இமாம் அபூ ஹனீஃபா வழியாகவும் அவங்களுக்கு வழியாகவும் என்ன ரிவாயத் வந்திக்கிறது தெரியாது. நவீன வழியில் கன்ஃபார்மாக என்ன செஞ்சிருப்பாங்க, பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் மெயின் வாதமாக அவங்களோட இருந்தது யன்குஸ், குறையிற சப்ஜெக்ட் என்னது ஒரு பெரிய பிரச்சனை. குறைஞ்சு வாரதில் அமலோட சம்மந்தப்பட்ட மாதிரி என்ன செய்யுது வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அது சம்மந்தமாக நான் கொஞ்சம் விரிவாக இன்னும் அபூ ஹனீஃபா இமாம் அவங்களுடைய வாதங்கள் என்ன முர்ஜியாவுடைய வாதம் என்று எடுத்தோம்னா அவங்களுடைய வாத பிரதிவாதங்களை கொஞ்சம் வாசிச்சு இன்ஷா அல்லாஹ் நான் இடத்துல நான் முன்வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஈமான் கூடும் குறையும் என்பது அக்கீதா. அதான் இமாம் ஷாஃபி என்ன செய்கிறாரு சொல்கிறார், யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும் குறையும். இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அக்கீதா. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.